வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இப்ப இந்த பொல்லாங்கானால் உண்டாயிருந்துன்னு இருக்குல்ல, உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? ஏவாள் அந்த இடத்துல தப்பு செஞ்சிட்டாங்க. ஏவாளுக்கும் பிசாசுக்குமான ஒரு உறவு வந்து விட்டது. அதனுடைய விளைவாக ஏவாளுக்கு பிறந்த மகன் தான் யாரு? ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த மகன் தான் காயின். இல்ல, வசனத்தின்படி காயினுக்கு மாம்ச பிரகாரமான தகப்பன் யாருன்னா ஆதாம் தான். ஏன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதாம் தன் மனைவியை அறிந்தார், அவள் ஒரு மனுஷனை பெற்றாள், ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய அப்படியே தொடர்ச்சியா நிறைய கதைகள் போயிருச்சு. கதைகள் போய் தூதர்கள் மனுஷரோட சேர்றாங்க அப்படின்ற மாதிரி உபதேசத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தூதர்களுக்கு அப்படிப்பட்ட சரீரமும் கிடையாது, அவர்கள் மனுஷனோட இணையவும் முடியாது. இங்க என்ன சொல்லியிருக்கு? பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவாள் எப்பொழுது சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்களோ, கணவனுடைய வார்த்தையை விட்டுட்டு எப்ப இன்னொருத்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அப்பவே அவர்கள் கற்பு போய்விட்டது. அவர்களுக்குள் உருவானவன் பிசாசின் சிந்தனையோடு உருவாயிட்டு அவங்களுக்குள்ள வந்தது இப்போ பிசாசினுடைய சிந்தனை. அவங்களுக்குள்ள வந்தது பிசாசுக்கு கீழ்ப்படிதல். பிசாசுக்கு கீழ்ப்பட்டபடியினாலே பிறக்கிற குழந்தை சந்ததி எப்படி பிறக்குது? பிசாசாக இருக்கிறது. இப்போ கற்பு போனது ஒரு பக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவாள் கற்பழிக்கப்பட்டாங்களா பிசாசால? இல்ல, அவங்க தன் கணவனுக்கு சரீர அளவில் உண்மையாய்த்தான் இருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற உபதேசம் பிசாசினுடைய உபதேசம். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். சபை கற்பில்லாத சபை என்பது எப்பொழுது வருகிறது? நாங்கள் எங்கள் சரீர அளவில் எங்கள் கணவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், எங்கள் சரீர அளவில் நாங்கள் எங்கள் மனைவிகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், ஒரே மனைவி உடையவனாக ஒரே புருஷனை உடையவராக தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் எங்களை கற்பில்லாதவர் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரே புருஷனோடு கூட இருந்தாலும் இன்னொரு உபதேசம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் கற்பில்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய கற்பு போயிடுச்சு. உங்களுக்கு நாங்க எவ்வளவு உபதேசம் கொடுக்கிறோம்? சபையில உட்கார்ந்து எங்கள் சபையோட நோக்கம் என்ன? இந்த சபையில என்னைக்காவது உலக தேவைக்காகவும் எங்களுடைய தேவைக்காகவோ எங்கள் குடும்பத்தை தேவைக்காகவோ பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பிரசங்கம் இங்க இல்லவே இல்லை. எங்கள் எதிர்காலத்தை செட்டில் ஆக்கிறதுக்கான பிரசங்கத்தை ஒன்று பண்ணியிருக்கிறோமா? அப்படி ஒன்று இங்கே கிடையவே கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு கொண்டு போய் உங்களை ஒப்படைக்க வேண்டும். அதற்கான போதனைகள் மட்டுமே சபையில் கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த ஏதேனுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட உபதேசங்கள் வருகிற காலம் வந்துருச்சுன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கும் அந்த உபதேசம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இப்ப பாருங்க, நான் சொல்றது ஒரு உதாரணம். எல்லா பழத்தையும் ஆதாம் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சாரு, மேக்ஸிமம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரு. இப்போ அவர் சாப்பிடாத பழம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்களையும் ஜீவ விருட்சம். இது ரெண்டு மட்டும் தான் அவர் சாப்பிடல, மிச்சம் எல்லாமே சாப்பிட்ருக்கு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகு இப்போ டைம் இருக்கு, இன்னும் சாப்பிடாத பழம் என்னது? ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன கனி. இப்போ சபையில நாங்கள் எல்லா உபதேசத்தையும் கொடுக்க 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 ஒரு பீரியட்ல உங்களுக்கும் ஒரு விதமான ஆவிக்குரிய அசதி வருது. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாங்க? பரிசுத்தம், விசுவாசம், வருக, நியாய தீர்ப்பு, ஆண்டவர் உண்மையா இருக்க சொல்றாரு, ஆண்டவர் உத்தமமா இருக்க, இப்படி கேட்டு 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 கொஞ்சம் அப்படி லெஷரா இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆள் கொண்டாராம பாருங்க. எப்படி கொண்டு வராங்க? நாங்கள் சொன்ன இந்த உபதேசத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு உபதேசம். ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார், இந்த வருஷம் நிச்சயமாக நீ ஒரு வீட்டை கட்டவே கட்டுவாய். யார் சொன்னா? இந்த எப்போ உங்களுக்கு அந்த உபதேசத்தை நீங்க உங்க இருதயத்தில் அக்செப்ட் பண்றீங்களோ, இந்த கிருபையின் பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை உங்க இருதயத்துக்குள்ள அக்செப்ட் பண்றீங்களோ, அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இன்னொரு விதை விழுகிறதுன்னு அர்த்தம். இன்னொரு புருஷன், அதாவது பிசாசினுடைய விதை என்ன செய்யுது? நீங்கள் கற்பிழக்க தொடங்குகிறீர்கள்னு அர்த்தம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு வீட்டுக்காரர் தான், ஒரு மனைவி தான், ஒரு வாழ்க்கை தான், ஒரு குடும்பம் தான், ஒரு உபதேசம் மட்டும்தான். நோ மோர் டாக்டரின்ஸ்.
நான் சொல்லல, பவுல் கீழே சொல்லிக்கிட்டே வராரு, நாங்கள் சொல்லிய இந்த உபதேசத்தை அல்லாமல். அங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். 4வது வசனம், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றிருந்தால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. என்ன ஆயிடுச்சு? நாங்க சொல்றதெல்லாம் கஷ்டமா போகுது, நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா மாறுது. ஏன்? சூழ்நிலை அப்படி. நாம கொஞ்சம் கஷ்டத்துல போகும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான், உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு. நாங்க சொல்றோம், நீ கஷ்டத்துல போகும்போது கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசமா இரு, உன் தேவைகளை தேவன் சந்திப்பார். நாங்க இப்படித்தான் சொல்லி கொடுக்கிறோம். ஏன் இப்படி சொல்லி கொடுக்கிறோம்? அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம் நெருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாம் டைம் வர வர இன்னும் நம்ம ஒரு 10 பாடம் படிக்க வேண்டியிருக்கு, பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு சொல்லும் போது ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, கவலைப்படாத படி, நான் டீ போட்டு கொடுக்குறேன், நைட் நானும் உங்க கூட உட்காடுறேன், வேணா ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணுவோம், தைரியமா படி, எழுத வேண்டியது எழுது, மிச்சத்தை பார்த்துக்கலாம், நீ பாஸ் பண்ணிடுவேன், இப்படி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ஒன்று ஈஸியான மெத்தட் ஒருத்தன் சொல்லி கொடுப்பான். என்ன தெரியுமா? பக்கத்து இடத்துல ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதான், 500 ரூபா கட்டினா போதுமா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். இன்னொருத்தன் சொல்லுவான், வரக்கூடிய மாஸ்டரை கரெக்ட் பண்ணிடலாம். இன்னொருத்தன் சொல்லுவான், பேப்பரை சேஸ் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். 500 ரூபா கொடுத்தா பாஸ் பண்ணிடலாமோ? உட்காந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுமோ? நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு பேட்ச் பசங்க மேக்ஸ் எக்ஸாமுக்கு, நான் சொல்கிறது 1990s மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிற பசங்க அவனுங்க. முந்தின நாள் ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், கும்பகோணத்தில் நேற்றே மேக்ஸ் எக்ஸாம் நடந்துருச்சான், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, நைட்டு 10 மணிக்கு வருது கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கு மத்தியானம் எக்ஸாம் முடிச்சதுலேருந்து எவனும் 10 மணி வரைக்கும் படிக்கவே இல்லை. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எத்தனை மணிக்கு வருது? 10 மணிக்கு வருது. 10 மணிக்கு வருது, எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 10:30 மணிக்கு சொல்கிறாங்க கொஸ்டின் பேப்பர் வரல, கிடைக்கல. இதுக்கப்புறம் எல்லாம் புக் எடுத்து ஓடுறான். டென்ஷன்லேயே பாதி பேர் தூங்கிட்டான். எதுக்கு சொல்கிறேன்? இந்த பக்க வழியாய் நுழைகிற உபதேசம் இருக்கிறதே, அது கேட்க சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையான உபதேசம் இருக்கே, அது கை கொள்வதற்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நேர் வழியாய் போகிற உபதேசம், கற்புள்ள உபதேசம், பக்க வழியாய் நுழைகிறது, என்னைக்கு இருந்தாலும் செகண்டு ஃபால்ட்டு, அது ராங்கு, அது தப்பு, ஒரு நாள் கொண்டு போய் நரகத்தில் உங்களை தள்ளிவிடும். இப்போ வருது பாருங்க உபதேசம், உள்ள பாம்பின் வழியா உள்ள வருது பாருங்க உபதேசம். இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான நோக்கமே, நீங்கள் கற்புள்ளவர்களா போய் பரலோகத்துக்கு சேரணும்னா இந்த உபதேசத்தை அக்செப்டே பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்? இப்ப ஏவாள் ஏத்துக்கிட்டு வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. அதனுடைய விளைவை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களும் நமக்கு நடக்க போற சம்பவமும் ஒரே சம்பவம். அதான் உண்மை. இப்ப ஏவாளுக்கு இந்த உபதேசம் எப்படி வந்துச்சு? பக்க வழியா நுழைஞ்சிச்சு உள்ள. அப்படியே யாரோ ஒருத்தன் பாம்பு அப்படியே ஊர்ந்து வருது உள்ள, தந்திரமான உபதேசம். இப்போ அதே மாதிரி தான் தந்திரமான உபதேசம் வருது. நாங்க நேரடியாக சபையில் உட்காந்து சொல்றது உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டம், வந்து கேட்கறது கஷ்டம். அதான் சொல்லுவேன், இந்த பேண்டமிக்கு முன்னாடி, இந்த வைரஸுக்கு முன்னாடி சபை திறந்துருக்கும் போது கள்ளோபதேசம் வந்துச்சுன்னா, ஏதோ வீட்டுக்குள்ள வரும், யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள பேசுவாங்க, ஒரு பைபிள் எடுத்துட்டு வந்து பேசுவாங்க, ஒரு பைபிள் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. நீங்க போவீங்க, அது கள்ளோபதேசமா இருக்கும், அப்படியே வருவீங்க. அப்ப கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. இப்ப அப்படி இல்லையே. இப்ப காத்து மாதிரி கள்ளோபதேசம் வீட்டுக்குள்ள வருது. செல்போன் வழியா வருது, இல்ல உங்களுக்கு ஃபேஸ்புக் வழியா வருது, வாட்ஸ்அப் வழியா வருது, எல்லா பக்கமும். அதான் சொல்லுவேன், இப்போ ஒரு மொபைலும் ஒரு நெட் கனெக்ஷன் வைஃபையும் இருந்தால் போதும், எல்லாருமே பிரசங்கியார் ஆயிடலாம். இப்போ ரொம்ப ஈஸி. முன்னாடி இருக்கிறத விட முன்னாடியாவது பைபிளை தூக்கணும். இப்போ பைபிளே தேவையில்லை, யார் கையிலையும் பைபிளே கிடையாது. இப்போ ரொம்ப ஈஸி. ஒரு கையில் மொபைல், ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், வைஃபை கனெக்ஷன் இருந்தால் போதும், உபதேசம் கொடுத்துடலாம் 15 நிமிஷம். இப்போ சபைக்கு என்ன வருது? பக்க வழியாய் பிசாசு உள்ளே சர்ப்பம் கொண்டது தந்திரமான உபதேசம். இதுல முக்கியமான விஷயம், இதை நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை, உலகத்துக்குரியதை, இந்த உலகத்தின் மேன்மைக்குரியதான உலகத்தின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடியதான, இம்மைக்குரியதை பேசக்கூடியதான இந்த உபதேசங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே வசனம் சொல்லுது, கற்பு போயிருச்சாமா. ஸ்பிரிச்சுவலி
எப்ப நாங்கள் கொடுக்கிற இந்த உபதேசத்தை அல்லாமல் கிருபையின் உபதேசம், அதாவது சுயாதீன பிரமாணம் சொல்ல, ஏன்னா இந்த கிருபைங்கிற வார்த்தை இப்ப தப்பா யூஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும். கிருபைங்கிற பேரை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நியாய பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே வசனம் சொல்லுது ஸ்பிரிச்சுவலி என்ன போயிருச்சாமா? கருப்பு போயிருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இந்த உபதேசம் உங்களுக்கு யார் கொண்டு வந்தாலும் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு, அதற்கு உபதேசம் தேவையில்லை, அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? மறுமைக்குரிய உபதேசம் தான் தேவை. அதை செய்தால் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தானாய் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மறுமைக்குரியதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இம்மைக்குரியது தானாவே வந்துடும். இம்மைக்குரியதை மட்டும் செஞ்சீங்கன்னா மறுமைக்குரியது வராது. சபையும் சரி, ஊழியனும் சரி, பைபிளும் சரி, இம்மைக்குரியதுக்காக இது கொடுக்கப்படவே இல்லை. உலகத்தில் கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு 1 கோடி புக் இருக்கு. பணக்காரனாவது எப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் புக்கும் இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு போவது எப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு புக்கு தான் இருக்கு, அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இப்ப நாங்களும் இதுல இருந்து அதையே தான் போதிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பக்க வழியாய் நுழைகிற உபதேசத்தை விரும்புகிறீர்கள் அர்த்தம். உங்கள் கற்பை இழக்க நீங்கள் தயாராகி விட்டீர்கள் அர்த்தம். ஏன்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் ஒரு நாள் எவ்வளவு இருந்தாலும் இதுல 1 இன்ச்சு கூட மேல வராது பாருங்க. இது ஒரு டஸ்ட் மாதிரி. நம்ம உடம்புக்கு டஸ்ட் தேவை தெரியுமா உங்களுக்கு? 100% கிளீனா இருந்தா கொரோனா சீக்கிரம் வரும், இம்யூனிட்டி பவர் இருக்காது. சில காரியங்கள் நமக்குள்ள இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யப்படுது? இந்த பூமியில தேவைப்படுது. ஆனா இந்த டஸ்ட், இந்த மண்ணு எதுவுமே பரலோகத்துக்கு வராது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா மட்டும்தான் போகும், ஆவி மட்டும்தான் போகும். இது மொத்தமும் கீழே விழுந்துரும் பாருங்க. இங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தேவை. நீங்க இதையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இது மேல போற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் உங்களுக்கு என்ன செய்யுது? பிரசங்கம் பண்ணுது. பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசம் நேரடியா வருதா, அவங்க சொல்ற உபதேசம் பக்க வழியா வருமா? 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 10:1 வாசிங்க. ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்னு கீழே சொல்ற ஆண்டவர் தான் மேல சொல்றாரு திருடன் தான் பக்க வழியா வருவான். நாங்கள் சொல்ற உபதேசம் வேதத்திலிருந்து கொடுக்கிறபடியினாலே நேரடியாய் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பக்க வழியாய் நிறைய சில உபதேசம் இருக்கு, அது கள்ளன், திருடன். அந்த உபதேசம் திருட்டு உபதேசம், அது கொல்லுகிற உபதேசம். ஆனா சொல்லும் நீ சாகவே சாவதில்லைன்னு சொல்லும், ஆனா அந்த உபதேசத்தை கை கொண்டா நீங்க சாவீங்க. நான் சொல்றது புரியுதா? பாம்பு உள்ள வந்து சொல்லுச்சு நீ சாகவே சாவதில்லைன்னு, ஃபாலோ பண்ண செத்தீங்க. எங்க ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ இப்படி செஞ்சா செத்த சாவேன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறவராக இருப்பார். அவர் தான் நல்ல மேய்ப்பன். தாவீது ஆடுகளை மேய்க்கிறது அழைக்கப்பட்டான். ஆனா ஒரு ஆட்டுக்கு பிரச்சனை வந்த உடனே தன் கையை சிங்கத்தின் வாய்க்குள்ள கொடுத்து தன் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினான் பாருங்க. அவன் தான் நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு நாங்க அப்படித்தான் உங்களுக்கு உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல எதுக்கு சொல்றோம் தெரியுமா? உங்களை சில ஓநாய்களும் சிங்கங்களும் கரடிகளும் பக்க வழியாய் விழுங்க பார்க்கிறது. இந்த மிருகத்துக்கு மிருகத்தோடைய சவுண்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மையான ஆட்டுக்கு மெய்ப்பனுடைய சவுண்டு தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற மிருகம், ஏன்னா அதெல்லாம் ஒரே இனமா, அந்த மிருகத்தோடைய சவுண்டு நிறைய மிருகத்துக்கு புரியும், பிடிக்கும். ஆனா நல்ல மிருகம் இருக்குல்ல, அதுக்கு மெய்ப்பன் சவுண்டு மட்டும்தான் பிடிக்கும். அதுக்கு தெரியும் என் மெய்ப்பன் என்னை காப்பாத்துறதுக்கு சவுண்டு கொடுக்குறான், ஓடிரும் ஓடிரும். சில மிருகம் பார்த்துருக்கீங்களா?
இந்த மானை பிடிக்க வருகிற சிங்கம் இருக்குல்ல, புலி இருக்குல்ல, உரிமிக்கிட்டே வராது தெரியுமா உங்களுக்கு? நான் யார் தெரியுமா, வான்னு கத்திக்கிட்டுலாம் வராது. அப்படியே ஸ்டெப் பை மேலே ஸ்டெப்பு வச்சு பொறுமையாக வரும். அந்த பொறுமையாக வந்து திடீர்னு பாயும் பாருங்க. அது வரைக்கும் இந்த மானுக்கு தெரியாது பின்னாடி என்ன இருக்கு, ஒரு சிங்கம் இருக்குன்னு. ஆனால் தூரத்தில் மேய்ப்பன் அதை பார்த்துட்டான்னு வச்சுங்க, ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பான் பாருங்க. நல்ல மானுக்கு நல்ல ஆட்டுக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆபத்து வருது, என்னுடைய மெய்ப்பன் எனக்கு ஒரு சவுண்டை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த சவுண்டுக்கு நான் செவி சாய்த்தால் எனக்கு கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ வரப்போற ஒரு ஆபத்துக்கு நான் தப்பித்துக் கொள்வேன், அதுக்கு தெரியும். ஏன் சபைக்கு கர்த்தர் ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? உனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஓநாய்களின் கூட்டம் வந்து கொண்டிருக்குது. மெல்ல அடி மேல அடி வச்சு வந்துகிட்டு இருக்குது. யூடியூப் வழியா வந்துகிட்டு இருக்குது, ஃபேஸ்புக் வழியா வந்துட்டு இருக்குது. கள்ள உபதேசத்தை போதிக்கிற ஓநாய்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு உலகத்தை போதிச்சு 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 உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை சொல்லி 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 உலகத்திலேயே நீ 100 வருஷம் 1000 வருஷம் இருக்கிற மாதிரி உன்னுடைய சரீரத்துக்கு கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய, உன் உணர்ச்சியை தூண்டக்கூடிய உபதேசங்களை கொடுத்து உன்னை அப்படியே விழுங்கக்கூடிய ஓநாய்கள் மெல்ல வருது. இந்த மெல்ல வர்ற சவுண்ட தூரத்தில் இருக்கிற ஆவியானவர் ஸ்மெல் பண்ணிட்டு தான் உனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பி கேர்ஃபுல். இல்லை ஒரு நாள் நீ அடிபட்டு போவ. கொடுக்கிற உபதேசம் ஏதோ நீ கடினமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஒரு நாள் வந்து தெரியும், நல்ல வேளை என் மெய்ப்பன் எனக்கு ஒரு சவுண்டை கொடுத்தான், இல்லாவிட்டால் நானும் அவர்களோடு கூட சேர்ந்து அழிந்து போயிருப்பேன். நீங்க அப்படிதான் பக்க வழியா நுழைஞ்சுக்கிட்டு இருக்குது நிறைய. நாம எவ்வளவு சொல்லட்டும் சர்ச்சில், அவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கு உபதேசம் கேட்கறதுக்கு, அப்படியே ரொம்ப கஷ்டம். அதுவே திடீர்னு யாராவது ஒருத்தர் வராங்க வீட்டுக்கு, ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கு, வரீங்களா? அப்படியா, எங்க எடுக்கிறீங்க? எங்க வீட்டில். என்ன பைபிள் ஸ்டடி? நரகமே கிடையாதுங்க. பைபிளில் ப்ரூஃப் இருக்கு, 100% ப்ரூஃப் இருக்கு, நரகமே கிடையாது. அப்படியா, என்ன சொல்றீங்க? உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இன்னொன்று தெரியுமா, என்ன பாவமே கிடையாது பைபிள். எங்க பாவம் இருக்கு? உங்களை உங்க சர்ச்சில் பாவம் இருக்கு, நீ விழுந்து போற, இப்படியெல்லாம் சொல்லி உங்களை நெருக்கி உங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. போங்க ஏங்க, ஒரு வார்த்தை எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. கிருபையுள்ள தேவன் உங்களை நரகத்தில் தள்ளுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே ஆமா, உடனே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி போறது, அப்படியே போறது. அவன் சொல்லுவான், உனக்கு நரகம் இல்லை, உனக்கு பாவம் இல்லை. அவனுக்கு என்ன? நாளைக்கு நரகத்தில் அவனை தேடி கண்டா பிடிக்க போறீங்க கோடிக்கணக்கான பேர்ல. அன்னைக்கு என்ன தேட போறீங்களா? அது பிசாசுடைய சத்தம். வலு சர்ப்பம் உள்ள வந்துருச்சு தோட்டத்துக்குள்ள. இப்ப கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்பு, இந்த சவுண்டுக்கு செவி சாய்க்காத. இன்னொரு சத்தத்துக்கு நீ செவி சாய்த்தாயானால், இன்னொரு சத்தத்தை உன் ஆத்மாவுக்குள்ளே நுழைய நீ விடுவாயானால், இன்னொரு உபதேசத்துக்கு நீ உன்னை கீழ்ப்படிவதற்கு தருவாயானால், நாங்கள் சொல்லாத, வேதத்தில் சொல்லாத இப்படிப்பட்டதான கள்ள உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிவையானால் உன் கற்பை இழக்க தொடங்கி இருக்கிறாய் என்று அர்த்தம். கற்புள்ளாத சபை அந்த கற்புள்ள புருஷனை பார்க்க போகவே முடியாது. எனக்கு இந்த வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது ஒரு ஓமையாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ரொம்ப அது சம்பவம் வேறு, ஆனால் ஆண்டவர் சொல்லி கொடுத்த விதம் வேறு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவன் மரியாளுக்குள்ள வந்துட்டார், குழந்தையாக உள்ளே வந்துட்டார். மரியாள் உள்ளே அந்த பிள்ளை வந்த பிறகு பரிசுத்த ஆவியினால், இயேசுதான் வார்த்தை, இயேசுதான வார்த்தை. இப்போ மரியாளுக்குள்ள என்ன வந்துருச்சு? இயேசுங்கிறதான கிருபையின் பிரமாணம் என்ன வந்துருச்சு? அவளுக்குள்ள வந்துருச்சு. அது வந்த உடனே அந்த கிருபையின் பிரமாணம் உள்ள இருக்கிற வரைக்கும் யோசேப்பினுடைய நியாய பிரமாணம் உள்ள போலையாம் பாருங்க. யோசேப்பு அவளை அறியாது இருந்தான். ஏன்? உனக்குள்ள கிருபையின் பிரமாணமாக இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் வெளியே இருக்கிற எந்த பிரமாணம் உனக்குள்ளே வரவே முடியாது. கர்த்தர் அதை தடுத்து வைத்திருக்கிறார். எப்ப இந்த கிருபையின் பிரமாணம் உன்னை விட்டு போகுதோ, வெளியே போகுதோ, எப்ப இது போன உடனே உன்னை நீ நியாய பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறியோ, யோசேப்பு மரியாளை அறிந்தான். அதுக்கப்புறம் நிறைய பிள்ளை பிறக்குது, ஆனா எந்த பிள்ளையும் இயேசு கிடையாது. அந்த ஒரு பிள்ளை மட்டும்தான் இயேசு. ஏன்னா அது கிருபையின் பிரமாணம், இது நியாய பிரமாணம். ரெண்டு பிரமாணம் ஒன்னா உனக்குள்ள சபைக்குள்ள இருக்க முடியாது.
மரியாள் என்கிற அந்த நியாயப்பிரமாண சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வருகிறார், மீட்பை கொண்டு வருகிறார். அவர் இருக்கிற வரைக்கும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தான். அந்த பிரமாணம் உள்ள வரல பாருங்க, உலகம் உள்ள வரல. இயேசு வார்த்தை வசனம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உலகம் உனக்குள்ள வராது. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் வேற எதுவும் உனக்குள்ள வர முடியாது. கர்த்தர் அடைச்சு வச்சிருப்பார். நீ அது வரைக்கும் தான் பரிசுத்தம் உள்ளவள், கிருபை பெற்றவள், எல்லாம் உனக்கு அது வரைக்கும் தான். எப்போ? இயேசு உனக்குள்ள இருக்கிற வரைக்கும். எப்போ இயேசு மரியாளை விட்டு வெளியே போயிட்டாரோ யோசேப்பு உள்ள வந்துருவார். இப்போ மரியாள் கற்பு இல்லாதவங்களா? கிடையாது, கற்புள்ளவங்க தான். ஆனா உள்ள என்ன வந்துருச்சு? நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. மற்ற நார்மல், எல்லாரும் மாதிரி நார்மல் மனைவி, அவ்வளோதான். இப்போ இயேசு சொல்றாரு, மரியாள் வந்து நிற்கிறாங்க. இப்போ இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே எனக்கு தாயும் தகப்பனும். நான் ஒரு நாள் உனக்குள்ள இருந்தேங்கிற அந்த உறவை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க. எப்போ நான் அந்த பிரமாணத்தை விட்டு வெளியே வந்துட்டேனோ, எப்போ வேற பிரமாணம் உனக்குள்ள வந்துடுச்சோ, அந்த பிரமாணத்தை செய்கிற யாரும் எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்க முடியாது. என் பிதாவின் பிரமாணத்தை செய்கிற இந்த அப்போஸ்தலர்களே எனக்கு தாயும் தகப்பனுமா இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு உள்ள இருக்கிற வரைக்கும் வேற பிரமாணம் உள்ள வராது. இயேசு வெளியே வந்துட்டார்னா அதற்கு பிறகு எல்லா பிரமாணம் உனக்குள்ள வந்துடும். ஆண்டவர் ஏதேனில் கொடுத்த பிரமாணம் இருக்கிற வரைக்கும் வேற எதுவுமே செய்ய முடியல. எப்போ ஏதேனுக்குள்ள பிசாசுடைய பிரமாணம் உள்ள வந்துருச்சோ, பிசாசின் உபதேசம் உள்ள வந்துருச்சோ, அதுக்கப்புறம் நீ தோட்டத்துக்குள்ள இருக்கவே முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தேவன் முதலாவது வந்து இவர்களுக்கு என்ன கொடுத்துட்டு போனாரு? நீங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். யாருக்கிட்ட? ஃபர்ஸ்ட் சர்ச், ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும். இப்போ இவங்க அவர் ரெண்டாம் வருகையில் வரத்துக்குள்ள, ரெண்டாவது வரத்துக்குள்ள, நான் சொல்ல நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏதேனுங்கிறதான சபைக்குள்ள ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துட்டு கீழ்ப்படிய சொல்லிட்டு போறாரு. அவர் ரெண்டாவது வரத்துக்குள்ள சபை பாவத்தில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே இயேசு வருகிற சத்தம் கேட்குது. தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு, இப்ப இங்கே வசனம் சொல்லுது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ரெண்டு பேரும் ஓடி போய் என்ன செஞ்சிட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செஞ்சிட்டாங்க? எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. ஏன்னா நிர்வாணம், இப்ப எண்ணெய் இல்லை, என்ன பண்றது தெரியல. இப்ப ஆண்டவர் பார்த்தார், ஓகே, இவங்க ரெண்டு பேரும் வெளியே தள்ளி கதவை, ஏதேன் கதவை அடைச்சிட்டாரு. அதான் வசனம் சொல்லுது, அவர் உள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டார். வந்து தட்டுறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே. ஒன்று எனக்கு தெரியாது. முதலாம் வருகையில் கொடுக்கப்பட்டதான அந்த பிரமாணத்தை அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடினால ரெண்டாவது வரும்போது நீங்கள் அவரை சந்திக்க முடியாது. காரணம், அந்த வேறொரு பிரமாணம் உள்ளே வந்துருச்சு. கற்பு இல்லாதவர்களாய் போயிட்டாங்க. இப்போ உங்களை கொண்டு போய் கற்புள்ளவர்களாக ஒப்படைக்கவே முடியாது. ஏங்க இப்போ என்னங்க மாற்றம் இருக்கு? ஏவாளுக்கிட்டையும் ஆதாம்கிட்டையும் என்ன மாற்றம் இருக்கு? பழம் தானே சாப்பிட்டாங்க, சரீரம் அப்படியே தானே இருக்கு. ட்ரெஸ் இல்லாமல் தானே இருந்தாங்க, அதே ட்ரெஸ் இல்லாமல் தானே இப்பயும் இருக்காங்க. என்ன மாற்றம் இருக்கு? அந்நிய உபதேசம் உனக்குள்ள வந்து நீ எப்ப அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டியோ அப்பயே உன் கற்பு போயிடுச்சின்னு அர்த்தம். இப்ப நீங்க சொல்லுவீங்க, இதுல என்னங்க இருக்கு? எல்லாரும் தானே ஃபாலோ பண்றாங்க, எல்லா சமயம் தானே ஃபாலோ பண்ணுது, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான உபதேசம் எதுக்குங்க? எல்லாரும் செய்யறதா நாங்களும் செய்யறோம், நாங்க பேசாம அந்த சர்ச்சுக்கு போறோம். எஸ், யூ கேன், தப்பே கிடையாது. அவங்க செய்யறது நாங்களும் செய்யறோம், செய்யலாம். மணவாளன் வரும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கே தெரியும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு தான் நம்மளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. இப்போ ஏவாளுக்கு என்ன பிரச்சனை? பழம் தானே சாப்பிட்டாங்க. முன்னாடியும் நான் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருந்தேன், இப்பயும் பின்னாடியும் நான் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கிறேன். என்ன இப்போ போய் தேவனுக்கு முன்னாடி நின்னா என்ன? அவருக்கு தெரியவா போகுது நான் தான் பழம் சாப்பிட்டேனே? ஆதாம், நீங்களும் சொல்லாதீங்க, நானும் சொல்ல வேண்டாம். ரெண்டு பேரும் பழம் சாப்பிட்டது சொல்லவே வேண்டாம். ஆஸ் யூஷுவல் கையை கோத்துட்டு போய் நிற்போம். நிற்க முடிஞ்சிச்சா? நிற்க முடியாது. ஏன்? வேறொரு பிரமாணம் அவருக்குள்ள இருக்கு. அந்த சபைக்குள்ள வேற பிரமாணம் நிற்கும் போது அது கற்பில்லாத சபை, அது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. எலியா கிட்ட இருக்கக்கூடியதான ஒரே பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? அவனுக்குன்னு இருக்கிற பட்ட பேர் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
1 ராஜாக்கள் 17 இருக்கட்டும் 18 இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இப்போ எலியா ஓரேபுக்கு ஓடிட்டார், இரவு பகல் 40 நாள் ஓடிட்டார். இப்போ அவர் மலைக்குள்ள போய் குகைக்குள்ள தங்கி இருக்கிறார். இப்போ தேவன் சொல்றாரு, 1 ராஜாக்கள் 19:7 9 வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, வந்து எனக்கு முன்பாக நில், எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை. 13வது வசனம் வரைக்கும் எலியா அவருக்கு முன்பாக வந்து நிக்கல. ஏன் நிக்கல? எலியா வந்து நிக்க வேண்டியதானே, கூப்பிட்டா வந்து நிக்க வேண்டியதானே, ஏன் நிக்கல? எலியாவுக்கு தெரியும், நான் ஓடினதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஓடுற வரைக்கும் ஒன்றும் தெரியல, இப்போ இவர் வரும்போது தான் எனக்கு தெரியுது நான் ஏதோ என்ன பண்ணியிருக்கிறேன், மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டது அவர் கொடுத்த அப்பந்தான், சாப்பிட்டது பரலோகத்தில் வந்த தண்ணி தான், எல்லாமே அவர் கொடுத்தது தான் சாப்பிட்டேன், அது பலத்தில் தான் நான் ஓடினேன், செஞ்சதெல்லாம் அது அவருடைய பலத்தில் தான் செஞ்சேன். ஆனால் வேற ஏதோ ஒரு மிஸ்டேக் எனக்குள்ள இருக்கு. ஏன் உனக்கு அந்த மிஸ்டேக்கு? என்னவோ தெரியல, என்னால் அவரை பார்க்க முடியல, என்னால் போய் நிற்க முடியல. ஏன்? நான் சரீரத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கேன், என் ஆத்மாவுக்குள்ள ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு, என் ஆத்மாவுக்கு ஆத்மா மனவாளனை பார்க்க விட மாட்டேங்குது. சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, போலீஸ்காரங்க கண்ணை பார்த்து பேசுகிறாம்பாங்க. தப்பு செய்கிறவன் எதை பார்த்து பேச மாட்டான்? கண்ணை பார்த்து பேச மாட்டான். கண்ணை பார்த்து பேசுறதுக்கு பயம் வரும், அப்படி அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும், அங்கே பார்ப்பான் இங்கே பார்ப்பான், அப்படி பார்ப்பான் இப்படி பார்ப்பான் இப்படி பார்ப்பான், நேராக பார்க்க மாட்டான். ஏன் பார்க்க மாட்டேன்? நீ தப்பு செஞ்சதா அவருக்கு தெரியாத, அது நீ தானே மறைவாக செஞ்சிருக்கிற. நான் மறைவாக தான் செஞ்சேன், ஆனால் என் ஆத்மாவுக்கு தெரியுது, என் ஆத்மாவால் நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது. என் சரீரத்தில் செய்த தவறுக்கே என்னால் அப்படி மனுஷனை நேருக்கு நேர் பார்க்க முடியலனா, என் ஆத்துமாவில் செய்த தவறுக்கு நான் எப்படி என் தேவனை நேருக்கு நேர் போய் பார்ப்பேன்? அதனால தான் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான், இவன் போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். இவர்களை வந்து தேவன் கூப்பிட வேண்டியிருக்கு. சபைக்குள்ளையும் அப்படித்தான். எங்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, போதிக்கிறவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உன் வீட்டுக்குள்ள கள்ள உபதேசமோ, உனக்குள்ள ஒரு கள்ள உபதேசமோ, உனக்குள்ளே ஒரு தவறான காரியங்களோ மறைமுகமாக இருக்கும்போது, யாருக்கும் தெரியல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, காட் நோஸ் வெரி வெல், கர்த்தருக்கு தெரியும், உன்னால் கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. ஏன்? உன்னை அறியாமலேயே உன் ஆவிக்குரிய கற்பு போய்கொண்டிருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, உன்னை கற்புள்ள கன்னிகையா ஒப்படைக்கணும்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. சில நேரத்தில் வாலிப பிள்ளைங்கிட்ட அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எப்போ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னா, அந்த வாலிப பிள்ளையோடைய நடக்கையில் அவங்களுக்கு ஒரு பயம் வரும்போது, இல்லை அவங்க போகிற வழியில் கொஞ்சம் ஏதாவது ஆபத்து இருக்குதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பாங்க. அந்த போகிற வழியில் யாராவது கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே இவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை அது போகிற வர வழியில், எங்கள் காலத்தில் நான் சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது, இருட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் நல்ல அப்பாவோ அண்ணனோ என்ன பண்ணுவாங்கன்னா, அது பஸ் இறங்குற இடத்துல வந்து என்ன செய்வாங்க? நிற்பாங்க, நின்று கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்குது? இருட்டு இருக்குது, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ, எக்ஸ்ட்ரா கேர். எப்போ எடுப்பாங்க? அதே நேரத்தில் இறங்கி நேராக ஒரே ரோடு, 2 பக்கமும் நல்ல வீடு, வாசல் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெளிச்சம் இருக்கும் போது அப்பாவே சொல்லுவார், அதான் எல்லாரும் இருக்காங்க, நடந்து வந்துரு, எனக்கு இது எதுக்கு ஒரு ஆள் உனக்கு அப்படிம்பாரு. ஏன்? ஒரு ஆபத்து வரும்னு தெரியும் போது we will take extra care. அதைத்தான் பவுல் சொல்றாரு, எனக்கு தெரியுது சபைக்குள்ள பிரச்சனை வருதுன்னு. அந்த பிரச்சனை வரும்போது எங்கே உனக்குள்ள ஆவிக்குரிய கற்பழிப்பு நடந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். உன்னை கொண்டு போய் தேவனிடத்தில் கற்புள்ள கன்னிகையை ஒப்படைப்பதற்கு நான் ஆவியிலே வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளேயும் வரணும், ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் வரணும். என்னை நம்பி கொடுத்த சபையை, என்னை நம்பி கொடுத்த ஆத்துமாவை, என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை கற்புள்ளதாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் என் கர்த்தர் கரத்தில் நான் ஒப்படைக்க வேண்டும். அதை நான் விட்டுவிடக்கூடாது. நடுவில் சிங்கம் வரும், கரடி வரும், ஓநாய் வரும், கள்ள உபதேசம் வரும், பக்க வழியாய் நுழையும், பின்வாசல் வழியாய் நுழையும், எனக்கு தெரியாம கூட வரும். ஊழியக்காரனுக்கு தெரியாமையே விசுவாசி வீட்டுக்குள்ள கள்ள உபதேசம் வரும். அப்படியும் வரக்கூடாது என்று பவுல் விரும்புகிறார். இந்த வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளே இந்த கடைசி காலத்தில் வந்துருச்சுன்னா, வசனம் சொல்லுது, அந்த ஒரே புருஷனுக்கு நான் கொண்டு போய் பத்திரமாய் உங்களை ஒப்படைத்து விடுவேன். ஒரு ஊழியக்காரனுக்குள்ள எப்போ தெரியுமா திருப்தி வரணும்?
ஒரு தகப்பன் ஒரு 20-25 வயசு ஆகிற வரைக்கும் அந்த மகளை, நான் சொல்கிறதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்னாடி, இப்போவும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மகளை வளர்த்து கொண்டு போய் ஒரு கணவனுக்கு திருமணம் பண்ணி இனிமேட்டு அவள் லைஃப் அவன் பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அன்னைக்கு தான் அவனுக்கு என்ன வரும்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி வரும். இனிமேட்டு அவன் டேக் கேர் பண்ணிப்பான், நம்ம அடுத்த பிள்ளையோடைய வேலையை பார்க்கலாம், இல்லை நம்முடைய கடைசி காலத்துக்கான வேலையை பார்க்கலான்ற திருப்தி அவனுக்கு அப்போ தான் ஆரம்பிக்கும். ஒரு ஊழியக்காரனுக்கு எப்போ தெரியுமா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்? இயேசுவின் கையில் கொண்டு போய் எப்போ என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை பத்திரமாய் கொண்டு போய் அத்தனை ஆத்துமாக்களை நான் ஒப்படைத்து, மணவாளனே என்னை பேணி காக்கும்படி பாதுகாக்கும்படி கொடுத்த மந்தையை நான் பத்திரமாய் ஒப்படைத்து விட்டேன்னு சொல்லி கொடுக்குறானோ, அன்னைக்கு தான் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரணும். அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில் திருப்தி வரணும். அது வரைக்கும் அந்த தகப்பன் தூங்க மாட்டான் தெரியுமா? நல்ல தூக்கம் வராது. இந்த பிள்ளைக்கு அப்படி செய்யணும், அப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும், கல்யாணத்துக்கு இந்த வேலை பார்க்கணும், அதை செய்யணும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அது போன பிறகுதான் அவனுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். அது மாதிரி தான் நமக்கு இருக்கணும். நீங்கள் எல்லாம் கற்புள்ள கன்னிகையாய் ஒரே புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.